எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம வீட்டுக்கு தேவையான சில டிப்ஸு தாங்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சாலும் சரி தெரியாததாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ நான் ஹாட் பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. ஹாட் பாக்ஸ் கொஞ்சம் பழசாகிடுச்சுன்னா சூடு குறைஞ்சிருங்க. அது குறையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு தாங்க சொல்கிறேன். நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த ஹாட் பாக்ஸில் சேர்த்துட்டு அதை ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சிருங்க. அதுக்கு பிறகு அதை திறந்துட்டு சாப்பாடை வச்சிங்கன்னா அது சூடாகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் பென்னு யூஸ் பண்ணுவோங்க. அதோட ரீஃபில் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அதே மாதிரி நீங்கள் அதை எடுத்து போட்டுட்டு அது பின்னாடி உள்ள மூடியை கலட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஊசியை அதில் சேர்த்துட்டு மூடியை மூடி விட்டுருக்கேன். அதுக்கு பிறகு இந்த மூடியை திறந்துட்டு நீங்கள் அதுலேருந்து ஊசியை உங்களுக்கு வேணுங்கும் போது நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாங்க. சூப்பரான ஸ்டோரேஜ் டிப்ஸு தாங்க இது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் இது நிறையவே இருக்கும். இப்போ நான் மூடியை தனியாக எடுத்துக்கிட்டேன். அதில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பெண்ணால் லைன் போட்டுக்கங்க. இல்லை நீங்கள் ஸ்கெட்சால் போட்டுக்கிட்டாலும் சரி, இதே மாதிரி போட்டுக்கங்க. இப்போ நல்லா கத்தியை ஹீட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி இந்த ஷேப்லேயே நீங்கள் கரெக்டாக அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நீங்கள் கத்தியை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கேரி பேக் நம்மக்கிட்ட நிறைய இருக்குங்க. நம்ம பொருள் வாங்குறதெல்லாம் இதே மாதிரி எடுத்து வச்சுருப்போம். இப்போ நான் அதை ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் இதே மாதிரி 4ஆக மடிச்சுக்கிறேன். மீதமுள்ளதையும் இதே மாதிரி மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மேலேருந்து வர்றதை மட்டும் இதே மாதிரி மடிச்சுக்கிறேன். அடுத்த கேரி பேக்கை எடுத்து பின்பக்கம் உள்ளதை முன்னாடி வச்சு இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கங்க. மறுபடியும் அடுத்த பேக் எடுத்து இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒன்றையும் இதே மாதிரியே நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் நிறைய பேக் இருக்குங்க. இதே மாதிரியே நீங்கள் ஃபோல்டு பண்ணி அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குங்க. நம்ம இப்போ அந்த டப்பாவில் சேர்த்துக்கலாம். மேலே மூடியில் இதே மாதிரி அந்த முன்பக்கத்தை மட்டும் எடுத்து விட்டுக்கங்க. இதே மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக 1 by 1 வருங்க. சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த டிப்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டு பசங்களுக்கு எவ்வளவு தான் என்ன பொருள் வாங்கி கொடுத்தாலும் அவங்க திடீர்னு தொலைச்சிருவாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதே மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி ரப்பர் இருந்தால் அந்த பென்சில் பின்னாடி மாட்டி விட்டுருங்க. அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பென்சிலால் எழுதியிருக்கேன். அந்த ரப்பரை வச்சே நான் எப்படி அழைக்கிறேன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த எழுதுனது தெரியாத அளவுக்கு அழைச்சிடுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சாரியெல்லாம் செல்ஃப்லேயோ கபோர்ட்லேயோ பீரோல்லையோ நம்ம சரியாக மடித்து வைக்காமல் வச்சுருப்போம். அதை எப்படி கரெக்டாக மடித்து வைக்கலான்னு இப்போ பார்க்கலாங்க. இப்போ சாரியை நான் நீல வாக்கில் கரெக்டாக மடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. அந்த கீழே பார்டருக்கும் கீழே நான் சட்டையை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் சட்டையை சேர்த்துட்டு பட்டன் எல்லாத்தையும் மாட்டிக்கங்க. இதே மாதிரி கையையும் இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அந்த பார்டர் கிட்டன தான் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி மேலே 2 மடிப்பு மடித்து அந்த சட்டைக்கு மேலே அந்த கீழே உள்ள பார்டரை நீங்கள் வச்சிடணுங்க. இதே மாதிரி மடித்து விட்டுறணும். இப்போ இந்த பக்கத்தை எடுத்து அந்த பார்டரு உள்ளர நீங்கள் அதை சேர்த்துக்கணுங்க. இப்போ நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க.
நீங்கள் இந்த பார்டருக்குள்ளே கூட இன்ஸ்கர்ட்டையும் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு saree சூப்பராக மடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா சட்டையும் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகிருக்கும். நீங்கள் மடித்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஸ்பேஸும் நிறைய கிடைக்கும். இதே மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ரப்பர் பேண்ட் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இதே மாதிரி ஒட்டி ஒட்டி ஒன்று ஒன்றும் வீணாகிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதை அந்த ஒட்டி இருக்கிறதையெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொன்றா எடுத்து விட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஸ்டோர் பண்ணும் போது இதெல்லாம் செஞ்சுக்கணும், இல்லைன்னா ரொம்ப வீணாகிடும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா தனியாக எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் இருக்க முகத்துக்கு யூஸ் பண்ணுற பவுடரை கொஞ்சமாக அதில் சேர்த்து விட்டுக்கங்க. சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க. ஒவ்வொரு ரப்பர் பேண்ட்லேயுமே நீங்கள் அந்த பவுட்ரு சேர்ந்துருக்கணுங்க. அப்போ தான் அது ஒட்டாத அளவுக்கு இருக்கும். நீங்கள் இதை அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிடுங்க. எவ்வளவு நாள் ஆனாலும் அது வீணாக போகாது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நான் காஃபி பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து நம்ம காஃபி தூள் எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்பூன் இடிக்குங்க. நம்மளால் அதில் வைக்க முடியாது, மூடியும் மூட முடியாது. அதுக்காக நான் ஸ்பூனை வெளியில் எடுத்துட்டு கவரை போட்டு மூடிடுறேன். இப்போ அது மேலேயே அந்த ஸ்பூனை வச்சு இந்த ரப்பர் பேண்டை வச்சு நம்ம மாட்டி விட்டுட்டோன்னா இது அப்படியே இருக்குங்க. நம்ம வேணுங்கும் போது அந்த ஸ்பூனை எடுத்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி செய்யும் போது நம்ம சப்பாத்தியை உருட்டும் போது இந்த மாதிரி கல் நகர்ந்து நகர்ந்து போகுங்க. அதுக்காக 4 ரப்பர் பேண்டை கீழே வச்சுட்டு நீங்கள் அது மேலே சப்பாத்தி கல்லை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உருட்டலாம், நகர்ந்து போகாது. இந்த டிப்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம வெளியில் போகும்போதோ வெளியூர் போகும்போதோ தண்ணி பாட்டில் இல்லாமல் போக மாட்டோம். அப்போது இந்த மாதிரி டேப்லெட்டும் எடுத்துகிட்டு போவோம். டேப்லெட்டை ஒரு இடத்துலையும் தண்ணி பாட்டில் ஒரு இடத்துலையும் வச்சுருப்போம். அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பாட்டில் கூட டேப்லெட்டையும் வச்சு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அனைத்து டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.